ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவின் என்ன பண்ணுறது தெரியுங்களா? தம்பி நீ சொன்னதெல்லாம் கரெக்டுப்பா, கல்யாணம்னு சொல்லிட்டான். ஆனால் சொன்ன ஆள் தான்ப்பா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் கங்காவோட தங்கச்சிக்கு கால் பண்ணி சொன்னால் அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குது? ஐயே அச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அக்காவோட லைஃப் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம காரியம் ஆகணும், நம்ம ரூட் கிளியர் ஆகணும்னு நினைக்குது. சரி, இது உலகம் செல்ஃபீஸ் உலகமாப்பா, அது அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம காவேரியும் விஜயும் காமிக்கிறாங்க. வாக்கிங் போயிட்டு வரேன், நடக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் அதுவும் எங்கள் கூட போட்டி போட்டு நடக்க முடியுமா? நாங்களாம் ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு அவங்க ஒரு கதையை சொல்ல, இது எப்படி இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பழமொழி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரிப்பா உடுப்பா நிப்பாட்டுப்பா, ரெண்டு பேரும் சரி மாற்றி மாற்றி காலை வரனது போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி தூங்குப்பா இங்கே படுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்குதுப்பா இங்கே ஒன்றும் புரியலையே. எங்கே தூங்குன்னு சொன்னோன்னே ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன கடைசியாக எங்கள் அப்பா இங்கே தான் இறந்தாருன்னு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டோன்னு அச்சோ பேய் அவங்க அப்பா வந்து என்ன பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி அவரும் பயந்துட்டாரு. தம்பி நிஜமாவே பயந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் பேய் வயசப்பட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு ஜாலியாக இருந்துச்சு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தனியாக விட்டாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையே வராதுங்க. எப்படியாப்பட்ட லைஃபாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது புரியல இவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சரி சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பசுபதி வீட்டில் உள்ள எல்லாரும் என்னடா இது பொண்ணுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த குடும்பம் கிளம்பி வந்துருச்சு. நிவின் ஒரு பக்கம் வந்துட்டு எப்படி கல்யாணம் நடக்கும், நான் கால் பண்ணி சொல்லிட்டு நேற்று தைரியமாக உட்காந்துருக்காரு. செகண்ட் டைம் மறுபடியும் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு பொய்யை சொல்லிடுச்சு. இந்த பொண்ணு சொன்ன பொய்யை நம்பிட்டு நிவின் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு மாப்பிள்ளை இன்னும் வரலையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் ஆகி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து இறங்க போகிறாரு. நம்ம நிவினுக்கு ஆப்படிக்க போகுது. இது புரியல. கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம நிவினுக்கு மட்டும் ஆப்பு இல்லைங்க, நம்ம காவேரி குடும்பம் மொத்தத்துக்கும் பயங்கர ஆப்பு தான். என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.